குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலையின் போகசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த மே மாதம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில் மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியா பாத்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசியின் 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்புவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அதை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜ்யம் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் பொழுது அதனுடைய தன்மைக்கேற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்யப்படுகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு. அப்புறம் எனக்கு மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்கறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசிகளுக்கான பொது பலன். தனுசு ராசி நேயர்களுக்கு
ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகிறது, தனுசு ராசிக்கு என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது இந்த குரு பயிற்சி மே மாசத்துல இருந்து தனுசு ராசிக்கார கொஞ்சம் நிதானத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ராசியின் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்ப குரு பகவான் 6ஆம் வந்துட்டாலே நம்ம எப்பவுமே கொஞ்சம் நிதானத்தை காண்பிக்கணும்னு சொல்லி குரு பயிற்சியை சொல்லியிருப்போம். ஸோ இந்த அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், இந்த 4 கிரகங்களுமே 6ஆம் இடத்துல தான் வந்திருக்காங்க. ஸோ 6ஆம் இடத்துல கிரகங்கள் வந்திருக்கும் பொழுது ஒரு ராசியின் அதிபதி அந்த ராசிக்காரர்கள் உறுதியாக ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது உண்மை. சரி, அவங்க எந்தெந்த விஷயத்துல நிதானத்தை கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க நன்மை பெறுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து தனுசு ராசியோட நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி தான், கேதுபகவான் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி முழுமையாக இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பூரா நட்சத்திரம் சுக்கிர பகவான் நட்சத்திரம் தனுசு ராசி முழுமையாக இருக்கு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரே ஒரு பாதம் இருக்கு. 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் கொண்டதுதான் தனுசு ராசி. ஸோ இப்படி ஒரு வலிமையான கிரகமைப்பு கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. தன்னுடைய கௌரவம் முக்கியங்கிறதுக்காண்டி ஏதாவது அவசரப்பட்டு எந்த விஷயத்திலே செஞ்சிடக்கூடாது. இதான் சொல்ல வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குரு ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஒரு ஆசிரியர், பேராசிரியர், பேனர் மேனேஜர், பொருளாதாரத்தை பரட்டி பார்க்கக்கூடிய கணக்காளர், இந்த விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய தன்மைகள், தான் எடுத்த முடிவில் நிதானம் சரியாக தான் செஞ்சுக்கிருக்கோம், நிதானமாக தான் செஞ்சுக்கிருக்கோங்கிற தன்மையை வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் உதவிக்குங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது சரி, அதை சமாளிப்பதற்கான தன்மையை வந்து இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஜூன் 13க்கு அப்புறம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த தன்மை, நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை முடிப்பீங்க, எதை நினைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அதில் வெற்றி பெறுவீங்கிறது உண்மை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் அந்த தடை விலகி திருமண பாக்கியங்கள், குடும்பத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல மாற்றம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய தன்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13க்கு அப்புறம் நல்லபடியாக இருக்குது. கல்வி முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னா 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. உங்களுடைய குழந்தைக்கு நான் சரி அல்லது உங்கள் கூட இருக்க யாருக்காவதுலாம் நீங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவுரை போகிறீங்கன்னா 1 முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. ஜூன் 15க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் ரொம்ப பெஸ்ட். நீங்கள் கட்டாயம் பர்ஃபெக்ட் அதை சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய கல்வி இப்போ வந்து தனுசு ராசியிலே குழந்தைகள் படிச்சுக்கிட்ட குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய கல்விக்கு நாங்கள் இடமாற்றம் செய்யலாமான்னு யோசிக்கிறோம், இல்லை கல்வி எந்த காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்கூலாக, உங்களுடைய குழந்தைக்கு ஏற்ற ஸ்கூலாக, தனுசு ராசிக்காரருக்கு அந்த ஸ்கூல் ஏற்ற ஸ்கூலா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு ஸ்கூலில் வந்து சேர்த்த வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக, இந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக, காலேஜ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் பேசி அதுக்கப்புறம் ஒரு நிதானமான முடிவு மூலமாக நல்ல மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு என்பது உண்மையாக சொல்லலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்க வாங்குற விஷயங்கள கவனமாக இருக்க. யாருக்கா மரத்தை கொடுத்துட்டு வாங்க முடியறதுக்கு தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக வந்துடும். யாராவது உதவி கேட்டாங்க, 5000 10,000 இருக்குது அப்படி 50,000 கொடுங்கனால நீங்கள் பட்டில் அதை என்ன நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருளாதாரம் திரும்ப வருவதற்கு கடினப்படும். நான் சுக்கரன் வரவங்களுக்கு ராசியில் 6 உட்காந்துருக்காரு. ஸோ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்கள் கரெக்டான முறையை மேற்கொள்ளணும். யாருக்காவது உதவிட்டு நீங்கள் மாட்டிக்க கூடாதுன்னா தெளிவாக சொல்லுவேன். 11ஆம் லாபஸ்தான அதிபதியை எங்கே கொடுக்குறீங்களோ
அது திரும்ப வருவதற்கு கடினமான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் இந்த மாதத்தை கொடுத்து உதவ வேண்டாம் என உறுதியாக சொல்கிறேன். அதாவது யாருக்காவது உதவி செய்கிறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தானமாக செய்யணும். தானமாக கொடுக்குறது எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பணம் கொடுத்து வாங்குகிற விஷயங்களில் பாதிப்பை உறுதியாக ஏற்படுத்தும் என கூறிக்கொள்கிறேன். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். நட்பு உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கிறோம். யாரை நம்பி அதிகமாக ஏமாந்துட வேண்டாம். ஜூன் 13 கிட்டத்தட்ட 13 என்று வரையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாக்கு கொடுப்பதை முற்றிலும் 13 வரை தடுப்பது மிகப்பெரிய நல்லது என கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை முழுமையாக இருக்குது. ஸோ இந்த கால 2 நாள் ஒரு ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம 2 நாளும் மெயினாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பேன். அவசரப்படக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு பின்பற்றுவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தினார் போகிறேன். வாய்ப்படித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு தனுசு ராசிரியர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான ஆட்டத்தை கூறிக்கொண்டு விரைவருகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜி சுப்ரபாண்டி சிவராஜன். நன்றி.